கிறிஸ்தவர்கள் முக்கியமாக சோதனைகள் அதை நம்புகிறார்கள். உண்மைதான், சோதனைகள் உண்டு. ஆனால் இவர்கள் நம்புகிற தவறான சோதனை தங்களுக்கு வரும் நோய்களே தேவன் கொடுக்குற சோதனை தான் என்றது தான் மிகப்பெரிய ஒரு சோதனை ஆகியிருக்கிறது. தேவன் வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. பைபிளில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குகிற தேவன். அப்போ தேவனுக்கு என்ன பேர்? வியாதியை உன்னை விட்டு விலக்குகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே அவர் தழும்புப்பட்டதே நமக்கு சுகம் கொடுக்கிறதுக்கு. நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? தேவனே எனக்கு இப்படி ஒரு வியாதியை தந்திருக்கிறார் என்று. இது நியாயமற்றது. நீங்கள் ஒரு பிள்ளையாக இருந்தால், ஒரு தகப்பனாக இருந்தால், பிள்ளைக்கு நீங்கள் நோயை கொடுப்பீர்களா? நிச்சயமாய் கொடுக்க மாட்டீர்கள். தேவன் இந்த உலக தகப்பன் மாதிரியே தேவன் நம்பாமல் அவர் எப்படி சொல்லுகிறார்? இவர்கள் அநீதியான உலகத் தகப்பன்மார் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நீதி இல்லாத உலகத் தகப்பன்மார்கள். தேவன் எவ்வளவு நீதியானவர், உண்மையானவர், அன்பானவர். அவர் உங்களுக்கு நோயை தருவாரா? அதை நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாய் நம்பக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடன் தான் என்ன செய்வான்? பிசாசு தான் என்ன செய்வான்? நோய்களை கொடுக்கிறவன் பிசாசு. சில நேரம் உங்களுடைய உடலில் இருக்கிற குறைபாடுகள் நோயை கொடுக்கலாம். உடலில் இருக்கிற சத்து குறைபாடுகள் நோயை கொடுக்கலாம். உடலில் இருக்கிற பலவீனங்கள் நோயை கொடுக்கலாம். எனவே தேவன் நோயை கொடுக்கறதில்லை. அது மட்டுமல்ல, பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணி சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று இருக்குது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய பாதைகளில் நடக்கிறதுக்கு மாத்திரமல்ல, எங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்து அதற்கு ஜீவனை கொடுப்பதற்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்ததே உங்களுக்கு உடலிலே ஆரோக்கியம் உண்டு பண்ண என்பதை மறந்து போகக்கூடாது. ஆவிக்குரிய வரங்களில் முக்கியமான வரம் சுகப்படுத்தும் வரம். அந்த வரத்தை செயல்படுத்துவதாரு? பரிசுத்த ஆவியானவர். அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கும்போது நீங்கள் நோய்களை உற்பத்தி செய்கிறதும் இல்லை, அல்லது நோய் வருவது உங்களுக்கு சோதனையும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய 95% அவருடைய ஊழியத்திலே போற இடமெல்லாம் அவர் சுகமாக்கி கொண்டே போனார். எனவே வியாதியை கொடுக்கிறவர் சுகமாக்குவாரா? அதுதான் தேவனுடைய சித்தமாயிட்டே, தேவனுடைய சோதனை ஆயிட்டே என்று விட்டுட்டு போயிருக்கலாமே. அப்ப போதகர்கள் சொல்லுவது பொய். பவுலுடைய முள்ளன்றது அது வேற சப்ஜெக்ட். எனவே God bless you. கர்த்தர் உங்களை சுகமாக்குவாராக.